அனைவருக்கும் வணக்கம். நான் சுரேந்தர் ஃப்ரம் கிரியேட்டிவ் கிட்ஸ் அகாடமி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன கார்ட்டூன். அந்த கார்ட்டூனுக்கு வந்துட்டு எப்படி நம்ம ஃபார்மிங் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு அதை தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்டூன் வர்றதுக்கு முன்னாடி நான் எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஒரு டைம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கார்ட்டூன்ஸை உள்ளுக்குள்ளே ட்ரா பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு பிக்சர் இருக்குது அப்படின்னா அந்த பிக்சர் வந்துட்டு என்ன மாதிரி ஷேப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்குள்ளே என்னென்ன ஷேப்ஸ் உள்ளுக்குள்ளே அடங்குது அப்படின்றதையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும், அதாவது கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஷேப்ஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலிங்ஸை நம்ம ட்ரா பண்ணணும். இது பேர் தான் ஃபார்மிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய ஷேப்ஸ் வந்துட்டு ஒன்றா சேர்றது தான் வந்து நம்ம ஃபார்மிங் சொல்லுவோம். அந்த ஒன்றா சேர்ந்து ஒரு கார்ட்டூனை க்ரியேட் பண்ணுறது தான் இது. கார்ட்டூன்னு கிடையாது, நீங்கள் எதை வேணாலும் வந்து நீங்கள் ஃபார்மிங் மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஷேப் உள்ளுக்குள்ளே ஃபைண்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்லேருந்து பாடி எங்கே இருக்குது, ஹெட்டும் பாடியோட சைஸையும் நம்ம வந்து நோட் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான ஸ்கெட்ச் தான். ஃபஸ்ட் நான் இதுக்கான ஃபார்மிங் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டீட்டெயிலிங் பண்ணுறேன். இந்த கார்ட்டூன் வந்து ஒரு க்யூட்டாக ஒரு யானைக்குட்டி மாதிரி இருக்குது. யானை வந்து பலூன் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அதனால் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஹெட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஸ்கெட்ச் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணால் கூட கவலை கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரிபிள் பண்ணாலும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணும்போது கவலையே கிடையாது. ஏன்னா நம்ம அதை ஈஸியாக எரேஸ் பண்ணிட முடியும். அது நமக்கு எரேசபிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லைட்டாக தான் ட்ரா பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது கவலைப்படவே தேவையில்லை. ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு ட்ரா பண்ணாலே போதும் தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம வந்துட்டு ட்ராயிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து ஃபைனலாக இதை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக தான் நீங்கள் பண்ணணும். பலூன் கூட நம்ம வந்து ஃபார்மில் ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஃபஸ்ட்டு பலூன்ஸ் வந்து நீங்கள் நிறைய இருக்கிற மாதிரியான பலூன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று நீங்கள் சர்க்கிள் போட்டுக்கோங்க, எங்கெங்கே பலூன் நமக்கு வேணும் அப்படின்றத. அதுக்கப்புறம் எது ஃப்ரண்ட்டில் வரணும் எது லாஸ்ட்டில் வரணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும்.
அதுக்கப்புறம் எது ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த பலூனை நான் ஃப்ரண்ட்டில் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த பலூன் ஃப்ரண்ட்டில் இருக்கணும். நான் ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு டார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேக்கில் இருக்கிற ஏரியாவை நம்ம விட்டுறணும். ஓகே, இப்போ இதில் நான் எதை டார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிருக்கும். இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி வரும். இவ்வளோ தான். ஸ்கெட்சிங் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. நான் இதை இப்போது டார்க் பண்ணுறேன். டார்க் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெக்கானிசம் பென்சில்லேருந்து நான் உட்டன் பென்சிலுக்கு நான் மாறுறேன். இது உங்களுக்கு 8Bயில் கிடைக்கிது. 8Bயில் உங்களுக்கு ஃபேபர் கேஸ்டலில் இருக்குது. இந்த பென்சில் டார்க்னஸ்க்கு நீங்கள் ரொம்ப அதிக காஸ்ட் கொடுத்து வாங்க தேவையில்லை டார்க்னஸ் பென்சிலுக்கு. அதனால் நீங்கள் இது ஒரு 10 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இது 8Bயில் இருக்குது. நான் பொறுமையாக இப்போ நமக்கு தேவையான விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த விஷயந்தான் அவுட்லைன் பண்ணுறது தான் நம்ம ரொம்ப ரொம்ப பொறுமையாக ட்ரா பண்ணணும். ஏன்னா ஸ்கெட்ச் பண்ணிட்ட பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலிங்கில் கொடுக்கும்போது தான் நம்ம நிறைய டீட்டெயிலிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்ப்டும் ஆகாத மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணணும். இதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இதுலேயும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போது எக்ஸாம்பிள் இப்போ இந்த கார்னர் ஏரியாவில் இருக்கிற டீட்டெயில்ஸாக இந்த மாதிரியான சில விஷயந்தான் கொஞ்சம் கார்ட்டூன்லேயும் ரியலிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்கப்புறம் இங்கே தும்பிக்கை சுருங்கி இருக்கிறதுனால இந்த இதில் அந்த சுருக்கங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் தும்பிக்கையில். இது பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிஞ்சது. இப்போது இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபார்மிங்கில் மூலிமா எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஃபார்ம் எப்படி ஒர்க் அவுட் கொடுக்கணுன்றத சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி அவுட்லைனை கொடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஃபார்மிங்க்கு எந்த அளவுக்கு லைட்டாக ட்ரா பண்ணணும், அவுட்லைனில் எந்த அளவுக்கு டார்க்காக ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ இதை ட்ரை பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனல்ஸை உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுது.